عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى وأقمنا الصلاة وآتينا الزكاة وأطعنا الله ورسوله. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: اتقوا الله في النساء فإنهن عوان عندكم أخذتموهن بأمانة الله. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய காலையில் துவங்கி இது நேரம் வரையிலும் மிகச் சிறப்பாக நம்முடைய அஹ்லே சுன்னா வல் ஜமாத்தினுடைய திருப்பூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபை உண்மையிலேயே அவசியமான, ரொம்ப நாம் விரும்புகிற நிகழ்வாக இந்த சமூகத்தின் பெண்கள், குறிப்பாக ஆலிமாக்கள், இன்னும் சமூகத்தை வழிநடத்துகிற பெண்கள், அவர்களின் வாழ்க்கைக்குள்ளால் இதய தூய்மை, அல்லாஹ்வின் நெருக்கம்,
அவனோடு ஒரு அழகிய தொடர்பு, மார்க்கம் சார்ந்த ஒழுக்கத்தின் தர்பியத்துகள், சட்டங்கள், அதன் ஒழுங்குகள், இபாதத்தில் பேண வேண்டிய அருமையான பயிற்சிகள் அனைத்தும் இங்கே சிறப்பாக கொடுக்கிற தஸ்கியாவினுடைய ஒரு நல்ல மஜ்லிஸை ஒரு முன்மாதிரியாக துவக்கி இருக்கிறார்கள். நம்முடைய ஆலிமாக்களும் சமூகத்தின் பெண்களும் இங்கே நிறையவே வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதிலும் சலசலப்பு இல்லாமல் இருப்பது மகிழ்ச்சி இன்னும் கூடுதல் தருகிறது. பிள்ளைங்க ஏதாவது கொஞ்சம் சத்தமிட்டாலும் நீங்கள் சமாதானமாக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவான இந்த மஜ்லிஸின் சிறப்பான தலைமையை நம்முடைய கல்வி உலகத்தின் மாமேதை அல்லாமா அஹமதுல்லா ஹஜரத் தாமத் பரக்காத்துகும், நீண்ட நெடுங்காலத்தின் பேராசிரியர் பெருமகன், நூற்றுக்கணக்கான ஆலிம்களை வார்த்தெடுத்த பெருமகனார், பாக்கியாத்தினுடைய மிகச்சிறப்பான கல்வியாளராக இருந்து உலகமெங்கும் இந்த மார்க்கத்தின் அறப்பணிகளை தன் சொல்லாற்றலால் மிகச்சிறப்பாகவே செய்து தந்திருக்கிறார்கள், இன்னும் தந்து கொண்டிருக்கிறார்கள். துஆ செய்கிறோம். இன்றைக்கும் அவர்கள் எங்களை போன்ற உலமாக்களுக்கு நல்ல இன்னும் நாமும் சரியாக வேண்டும் என்ற ஒரு நல்ல பாடத்தையும் இன்றைய உரையில் அல்லாஹ் வெளிப்படுத்தினான். ஹதரத் அவர்களின் ஹயாத்தில் பரக்கத் செய்வானாக, சுகத்தில் பரக்கத் செய்வானாக. இன்னும் பன்னெடும் காலம் அவர்களின் நல்ல பணி தொடர்வதற்கும் மூத்த ஆலிம்களின் அந்த வழிகாட்டுதல் நம்மோடு இருப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவர்களின் குடும்பத்திற்கும் சிறந்த நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்வை, வாழ்வாதாரத்தை வழங்குவானாக. இங்கே நம்முடைய வட்டார ஜமாத்துல் உலமாவுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட நிர்வாகிகளை, உயிரோட்டமான இளம் மௌலவிகளை ரொம்ப பாராட்டுகிறேன். எல்லா பணிகளையும் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து நிகழ்ச்சி நடத்துவது மாத்திரமல்ல, நீங்கள் இங்கே இருப்பது, ஆலிம்கள் இங்கே அமர்ந்திருப்பது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய பெரிய பள்ளி இமாம் ஹதரத் உட்பட மேடையில் அமைந்திருக்கிற கீழே இருக்கிற எத்தனை ஆலிம்களுக்கும் துஆ செய்து, அன்பர்களே சமாதானம், ஒரு நல்ல சபை இங்கே இருக்கிற தாய்மார்கள் எல்லோருக்கும் ஆலிமாக்கள் என்று மாத்திரம் நான் பிரித்து விடாமல், இங்கே இருப்பவர்கள், இன்னும் இனி கேட்க இருப்பவர்கள் அத்தனை தாய்மார்களுக்குமாக நாம் இந்த சமூகத்தில் மிகச்சிறந்த இடம் தரப்பட்டவர்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவம் மிகப்பெரியது. நமக்கு கொடுக்கப்பட்ட கண்ணியம் அலாதியானது. தாய்மார்கள் ஆழமாக மனதில் பதிக்க வேண்டும். இங்கே இருக்கிற என் அன்பு சகோதரர்களும் கவனத்தில் இருக்க வேண்டும். நமக்கு தரப்பட்ட கண்ணியம் மகத்தானது. இஸ்லாம் உங்களை வைத்து பார்க்கும் இடம் மிகப்பெரிய இடம். பெண்கள் யார்? பெண்கள் குறித்து திருக்குர்ஆன் பேசும் செய்திகள், சாந்த நபிகள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தில் பெண்களை எப்படி நடத்த வேண்டும், அவர்கள் வரும் ஒவ்வொரு தளத்திலும், ஒவ்வொரு நிலைகளிலும், அடுத்தடுத்து அவர்கள் சந்திக்கிற அத்தனை நிகழ்வுகளிலும் அவர்களோடு நாம் எப்படி, நம்மோடு அவர்கள் எப்படி, ஒரு மிகச்சீரிய வழிகாட்டுதலை சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறார்கள். இங்கே தாய்மார்கள் ரொம்ப கவனிக்க வேண்டும். அல்லாஹ் உங்களை மிக சிறப்பான இடத்தில் உயர்த்தி வைத்தான். உங்களை மதிக்க வேண்டும் என்று உலகிற்கு சொன்னான்.
நீங்கள் இனிமையானவர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். மென்மையானவர்கள் பெண்கள் என்கிறார்கள். புஷ்பங்களுக்கு ஒப்பாக்குவார்கள் உங்களை. கண்ணாடி சிற்பங்கள் என்கிறார்கள் சார்ந்த நபிகள். உங்களை குறித்து அவர்கள் சொன்ன உதாரணங்கள் எல்லாம் உங்களின் மென்மையை, உங்களின் இனிமையை, இன்னொரு பக்கம் உங்களை நடத்துபவர்கள் எப்படி உங்களோடு அழகாக நடக்க வேண்டும் என்பதை உலகம் வியக்கும் இடத்தில் நின்று சமூகத்தை வழிநடத்தினார்கள். அகிலத்தின் அருட்கொடை முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போதும் பெண்ணினம் மதிக்கப்பட வேண்டும் என்றார்கள். அவர்களை நீங்கள் கண்ணியமாக நடத்துங்கள் என்றார்கள். வார்த்தைகளால் சில அறிவுரைகள், வாழ்க்கையால் பல அறிவுரைகள். வார்த்தைகளால் சில அறிவுரைகள், வாழ்க்கையால். அன்னலார் இருக்கும் போது அங்கே வந்த ஒரு பெண்மணியை பார்த்து முத்தம நபிகள் எழுந்திருத்த போதுதான் உலகமே திரும்பி பார்த்தது. ஒரே ஒரு பெண்மணி, முதுமை நிலையடைந்த பெண்மணி, சர்க்காரை ஆலம் ஹுனைன் யுத்தத்தை முடித்து அதன் பங்கீட்டில் அமர்ந்திருக்கிற போது அந்த அம்மையால் வந்தார்கள். அவர்களை பார்த்த சாந்த நபிகள் எழுந்திருக்கிறார்கள். என்ன ஆச்சரியம்! மாணவியின் தோழர்கள் எல்லாம் வியந்து போகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். அன்னலாரை எழுந்திருத்த போது எப்படி நாம் இருப்பது? அண்ணலின் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருத்த பின்னால் நாம் எப்படி இருப்பது? சஹாபிகளும் கொஞ்சம் தங்களுடைய இடத்தை அசைத்து கொஞ்சம் நிலைமாற்றிக் கொள்கிறார்கள். எம்பெருமான் வந்த அந்த அம்மையாரை தன் மேனியில் இருந்த சால்வையை கீழே விரித்து உட்கார வைத்து கௌரவப்படுத்தி மகிழ்வித்து ரொம்ப சிரித்த முகத்தோடு பணிவோடு பரிவோடு அந்த அம்மாவோடு பேச அந்த அம்மா மிக மகிழ்ச்சி அடைந்து அன்னலாரோடு கொஞ்ச நேரம் உரையாற்றி விட்டு விடைபெற மாணவி எழுந்திரித்து வழி அனுப்புவதோடு அன்பளிப்புகளை நிரம்பவே கொடுத்து அனுப்பிய அந்த நிகழ்வை நாங்கள் வியந்து பார்த்தோம் என்று சொன்ன சஹாபிகள். பெண்ணினத்திற்கு மாணவி கொடுத்த மரியாதை, அவர்களுக்கு கொடுத்த கண்ணியம், அவர்களை தூக்கி நிறுத்திய இடம், அவர்களை எப்படியெல்லாம் இந்த சமூகத்தில் நாம் பார்க்க வேண்டும் என்பதை உலகிற்கே உணர்த்தினார்கள். உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அந்த பெண்மணி என்று எங்கள் பல பேருக்கு தெரியாமல் இருக்க எம்பெருமானாரே சொன்னார்கள், எனக்கு பாலூட்டிய என் அன்பு தாய் என்றார்கள். எனக்கு பாலூட்டிய தாய். பாலூட்டிய தாயை நான் எப்படி நடக்கிறேன், எப்படி பார்க்கிறேன், எப்படி நடத்துகிறேன் என்பதை உலகம் பார்க்க வேண்டும் என்பதை வல்லல் நபிகள் உணர்த்துகிற அந்த பாடம். சங்கை மிக்கவர்களே, எங்கள் சகோதரிகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் தாய்மை என்ற ஒரு இடம், மனைவி என்ற ஒரு இடம், சகோதரி என்ற ஒரு இடம், இன்னொரு பக்கம் உங்களை பலகோணத்தில் சிறிய தாயாக நீங்கள் வரும்போது, மாமியின் ஸ்தானத்தை நீங்கள் அடைகிற போது, உங்களை பாட்டியனுடைய ஸ்தானத்தை அடைகிற போது எப்படி இந்த சமூகம் பார்க்க வேண்டும் என்று ஒரு தனி பாடத்தை இந்த மார்க்கம் நடத்தி இருக்கிறது. மனைவியாக வருகிற போது உங்களை உங்கள் கணவன்மார்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று ஒரு பாடம், தாயாக இருக்கும் போது உங்கள் பிள்ளைகள் எப்படி உங்களை நடத்த வேண்டும் என்று ஒரு பாடம், இன்னொரு பக்கம் சகோதரியாக நீங்கள் வருகிற போது உங்கள் மீது நாங்கள் எப்படி கையாள வேண்டும் என்று ஒரு பாடம். இப்படி பாடம் என்பது இந்த சமூகத்தில் பல நிலைகளுக்கு பெண்கள் வரும்போது அந்தந்த நிலைகளில் அவர்களின் கண்ணியம் காக்கப்படுவதோடு மரியாதை தரப்படுவதோடு அவர்கள் சிகரத்தில் வைத்து போற்றப்பட வேண்டும் என்ற ஒரு மிகச்சிறந்த நெறிகளை மார்க்கமும் மாணவியும் இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறார்கள். நான் ஆரம்பமாக சொல்லும் செய்தி, நீங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறீர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும். இந்த தீனை சுமக்கும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. நாளைய தலைமுறைகளை மார்க்க பக்தியோடு வார்த்தெடுக்கும் பொறுப்பும் இருக்கிறது. உங்களை மார்க்கம் கொடுத்த கண்ணியம், அதற்கு நன்றி கடன் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். என் விருப்பத்திற்கு வாழ்வதல்ல அழகான வாழ்க்கை, நான் நினைப்பதை சாதிப்பதல்ல அழகான வாழ்க்கை.
இப்படித்தான் என் விருப்பம் என்று நான் முடிவு கட்டுவதல்ல என் வாழ்க்கையின் அழகு. நீங்கள் எந்த தருணத்தில் வருகிற போதும் மனைவியாக, தாயாக, சகோதரியாக, குடும்பத்தில் அங்கீகாரம் பெற்ற தலைமையில் நீங்கள் வருகிற போதெல்லாம் உங்கள் மனதின் விருப்பத்தை தாண்டி உங்களுக்கென்று ஒரு அழகை மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அந்த அழகு பிரதிபலிப்பதுதான் தஸ்கியா. அந்த அழகு பிரதிபலிப்பதுதான் தஸ்கியா. என்னை அடக்குவதுதான் தஸ்கியா. அழகை நான் கொண்டு வருவதுதான் தஸ்கியா. அமைதியை காப்பதுதான் தஸ்கியா. அழகான வளர்ப்பை கொடுப்பதுதான் தஸ்கியா. அழகான நிலையை என் குடும்பத்தில் நான் பிரதிபலிப்பதுதான் தஸ்கியா. எப்போது என் இதயம் தூய்மையாகுமோ என் நிகழ்வுகள் அனைத்திலும் அழகு ஜொலித்துக் கொண்டிருக்கும். இங்கே எங்கள் சகோதரிகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் மார்க்கத்தோடு அழகாக நடக்க வேண்டும். நன்றி கடன் பட்டிருக்கிறீர்கள். மதிக்கப்படாத காலத்தில் உங்களை மகத்தான இடத்தில் வைத்து பார்க்க சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒரு பெண் என் செயலுக்கு முன்னால் குறுக்கே வந்தால் அந்த செயல் கூட வெற்றி பெறாது என்று ஒரு பெரிய மோசமான அவநம்பிக்கை உங்கள் மீது வைத்த காலத்தில் நீங்கள் பிறப்பதும் வாழ்வதும் பரக்கத் என்றார்கள் பூமான் நபிகள். நீங்கள் பிறப்பதும் வாழ்வதும் பரக்கத் என்றார்கள். எப்படிப்பட்ட காலம்! ஒரு பெண் வீட்டுக்கே ஆகாதவள் என்று கருதப்பட்ட காலம். பிறந்தால் புதைகுழி அனுப்பப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்ட காலம். பெண் குழந்தை பிறந்தால் முகம் கருத்து போகும் என்று சொல்லும் அல்லாஹ், பெண் குழந்தை பிறந்தால் அந்த குடும்பத்தின் பொறுப்பாளனின் முகம் கருத்து போகும் என்று சொல்லும் அல்லாஹ், அவன் முகம் கருக்கிறது, அவன் வெறுக்கிறான். அந்த செய்தியை அல்லாஹ் சொன்ன விதம் எங்கள் சகோதரிகள் நன்றியோடு நீங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹோடு ரசூலோடு அல்லாஹ் சொன்னான், وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِالْأُنْثَى وَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ. வீட்டில் மனைவி கர்ப்பமாக இருக்கும் போது காத்திருப்பான், என்ன பிள்ளை பிறக்கிறது, அது ஆணாக பிறந்தால் சோபனம், பெண்ணாக பிறந்தால் முகம் கருக்கும், கோபப்படுவான், உணர்ச்சி வசப்படுவான், உடனே அவளை அழிக்க திட்டமிடுவான் என்று சொன்னான் அல்லாஹ். அந்த வாசகத்தை இவ்வளவு அழகாக சொன்னான். அவனுக்கு தான் முகம் கருத்து போனது, கோபக்கணல் வந்தது. ஆனால் ஒய்தா புஷ்ராக தூம்பில் உன்சா, பெண்மகள் பிறந்த சோபனம் என்றான் அல்லாஹ். முகம் கருத்து போகும் செய்தி என்று சொல்லவில்லை. பெண்மகள் பிறந்த செய்தி சொன்னால் முகம் கருத்து போகும், கோபப்படுவான் என்று சொல்லவில்லை. பெண்மகள் பிறந்த சுப செய்தி சொன்னால் உன் முகமே கருத்தாலும் நீ கோபத்தில் கனலாகி கொலை செய்ய முயன்றாலும் உனக்கு புரியவில்லை, உன் வீட்டுக்கும் உன் வாழ்விற்கும் அவளே சோபனம். பெண்மகள் பிறப்பது புஷ்ரா, அது ஒரு பஷாரத், சோபனம், சுப செய்தி. உன் வீடு இனி சோபனமாகும், மங்களமாகும், மகிழ்ச்சியாகும் சொன்னார்கள் சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கள் அன்பு சகோதரிகளே, நீங்கள் எங்கள் வீட்டின் பரக்கத், எங்கள் வீட்டின் சோபனம். நீங்கள் தான் எங்கள் குடும்பத்தின் மங்களமும் மகிழ்ச்சியும். இஸ்லாமிய பார்வையில், ஷரியத்தின் சிந்தனையில், சாந்த நபியினுடைய மிகச்சிறந்த அருமையான வழிகாட்டுதலில் நீங்கள் சோபனம் எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் பரக்கத் எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் தான் எங்கள் குடும்பத்தின் மங்களம் எப்படி இருக்க வேண்டும். 4 பேர் நம்மை கை நீட்டி குறை சொல்லும் இடம் நமக்கு அழகா? நம்முடைய செயல்பாடுகளிலே ஏற்பட்ட பலகீனத்தால் அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டு தூரமாகுவது நமக்கு சரியானதா? சோபனம் இல்லையா நீங்கள்? நான் இங்கே ஆழமாக இந்த செய்தியை உங்களுக்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி கடனோடு நீங்கள் அல்லாஹ்வோடு ரசூலோடு நடக்க வேண்டும். நான் சில செய்திகளை பதிவு செய்கிறேன், நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். இந்த சமூகத்தின் முன்னோடி பெண்களை, வெளிச்சம் தந்த பெண்கள், குர்ஆனை தூக்கி நிறுத்திய பெண்கள், இஸ்லாத்தையே உலகத்திற்கு முகவரி தந்த பெண்கள், போர்க்களங்களில்
தங்களது மிகச் சிறப்பான ஆற்றலால் அன்னலாருக்கே பாதுகாப்பு வலயமாக நின்ற பெண்மணிகள். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிரோட்டமான அந்த நாவில் வெளிச்சம் காட்டிய ஹதீசுகளை உலகத்திற்கு இன்று வரையிலும் சுமந்து பாதுகாத்து வந்த பெண்மணிகள். மார்க்க சட்டங்களை குர்ஆனின் நிழலில் ஹதீஸின் வெளிச்சத்தில் கோர்த்து கொடுத்த பெண்மணிகள். திரும்பி பாருங்கள், ஈமான் ஜொலிக்கும் இடமெல்லாம் உங்களை பார்க்காமல் நாங்கள் அங்கே ஜொலிக்கவில்லை. இஸ்லாம் உயர்ந்த இடத்திலெல்லாம் நீங்கள் இல்லாமல் உயரவும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பெரிய இந்த தீனை அல்லாஹ் அன்றைக்கு இருந்த சோதனையில் சூழ்ச்சியில் பாதுகாக்கிறான் என்பது ஒரு பக்கம். பாதுகாப்பு அரணாக என் மனைவி ஹதீஜாவை பார்த்தேன் என்றார்கள். இந்த தீனின் பாதுகாப்பு அரண் என் மனைவி ஹதீஜா. என் வாழ்வில், என் வளத்தில் இன்னொரு பக்கம் இந்த தீனை நான் உலகத்தில் கொண்டு சேர்ப்பதில் அவர்களின் பங்கை மறக்க முடியாது என்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் ஈமானின் வெளிச்சத்தில் இருப்பீர்கள் என்றால் இந்த வெளிச்சத்தை முதலில் இதயத்தில் சுமந்தவர்களில் அன்னை ஹதீஜா இடம்பெறுகிறார்கள். வல்ல ரஹ்மான் பாராட்டுவான், ஏழையாக வாழ்ந்த ஏந்தல் நபி அவர்களே, கதீஜா பிராட்டியாரினுடைய செல்வமும் பொருளாதாரத்தையும் கொண்டு அல்லாஹ் உங்களை பணக்காரராக ஆக்கினான் என்றான். மாணவி ஏழை மாத்திரம் அல்ல, மிகச்சிறந்த பணக்காரன். எத்தனை பெரிய பணக்காரர்! நபிகள் நாயகம் கேட்டவருக்கு கொடுக்கிறாங்க. எப்படி கொடுக்கிறாங்க? அவர் போய் தன் சமூகத்தில் சொன்னார், இன்ன முஹம்மதன் ஆஅத்தா, இன்ன முஹம்மதன் ஆஅத்தா லம் யுஹ்ஷா மின்ஹுல் ஃபாகா அஸ்ரிமு யா அஸ்லம். என் கூட்டமே, எல்லாரும் ஈமானுக்கு வாருங்கள், எல்லாரும் ஈமானுக்கு வாருங்கள், இஸ்லாத்தை முத்தமிடுங்கள். வறுமையை பயப்படுகிறீர்களா? இனி இந்த சமூகத்திற்கே வறுமை இல்லை. ஏன் தெரியுமா? நாதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கொடுத்தார்கள் அன்பளிப்பை. நம்ம சந்ததி எல்லாரும் வாழ்ற வரைக்கும் இனி வறுமை பயம் இல்லாத அளவிற்கு அவ்வளவு பெரிய பெரிய தொகையை தந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய சமூகத்திற்கு அவர் வழிகாட்டுகிறார். முஹம்மது ரிலா தன் வரலாற்று காவியத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற பெயரால் வல்லன் நபியின் சரித்திரத்திற்கு வடிவம் தருகிறவர் இந்த வரலாறை சொல்வார். அவர் தன் கூட்டத்தை நோக்கி சொன்னார், என் கூட்டமே, எல்லோரும் ஈமானோடு வந்து ஆகிவிடுங்கள், ஈமானை முத்தமிடுங்கள். வறுமையை பயப்பட வேண்டியதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. ஒரு அன்பளிப்புனா சின்னதல்ல. கியாமத்து வரைக்கும் இந்த சமுதாயத்திற்கு வறுமையின் பயமே இல்லை. ஏழையாக பார்த்த மாணவி அவர்கள் வள்ளலாக, மிகச்சிறந்த உலக பணக்காரர்களில் முதன்மையானவர்களாக அல்லாஹ் வாழ வைத்தான். அதை தஃசீரை திறந்து பார்த்தால் ஹதீஜாவின் பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ் தங்களை பணக்காரராக ஆக்கினார். என் ஹதீஜாவின் செல்வம் இந்த தீனின் வளர்ச்சிக்கு அது கொடுத்த பங்கை போன்று வேறு யாரின் செல்வமும் கொடுக்கவில்லை என்றார்கள் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கள் அன்பு சகோதரிகளுக்கு சொல்கிறேன், கடந்து வந்த பாதையில் நீங்கள் முன்மாதிரியாக எடுக்க வேண்டிய பெண்கள் இருக்கிறார்கள். கடந்து வந்த பாதையில் உங்களின் வாழ்க்கையை அழகுபடுத்துகிற இடத்தில் இந்த சமூக கண்மணிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். எங்க பெண்கள் சரியாகவில்லையோ அங்கேதான் இந்த தீனில் பித்னாக்களும் குழப்பங்களும் ஏற்பட்டது. எங்கே பெண்ணுலகத்தில் சீரழிவுகள் ஏற்பட்டதோ இந்த மார்க்கத்திலும் பலகீனம் ஏற்பட்டது. எப்போதெல்லாம் பெண்கள் தங்களை ஒழுக்க நெறிகளிலிருந்து வெளியாக்கினார்களோ அப்போதெல்லாம் இந்த தீனின் அடுத்த தலைமுறைகள் சோதிக்கப்பட்டார்கள். நான் வரலாற்றின் வெளிச்சத்துக்குள்ளே எல்லா இடங்களிலும் போகிற அவகாசம் இங்கே இல்லை. நீங்கள் சரியில்லாத காலமெல்லாம்
ஒரு தலைமுறையே வீணாகி போயிருக்கிறது. சமூகத்தின் வழிதடம் புரண்ட இளைய சமூகம் உருவானது. ஒழுக்க சீரழிவு பெற்ற அடுத்த தலைமுறை இந்த மண்ணை ஈமானுக்கு ஒரு களங்கத்தையே உண்டாக்கி தந்தது. கடந்த காலங்களில் நீங்கள் சருகிய இடம், ஒழுக்கத்தில் நீங்கள் பலகீனமான இடம், அது உங்களை மாத்திரம் பாதிக்காது, இந்த மார்க்கத்தையும் மிக பெரும் பெண்ணம்பெரிய இந்த சமூகத்தையும் பாதிக்கும். எனவே கடந்து வந்த பாதையில் ஜொலிக்கிறீர்கள் நீங்கள். இன்றைக்கு அந்த ஜொலிப்பு நமக்கு இருக்க வேண்டும். எத்தனை சஹாபிகள், அவர்களின் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய அழைப்பு அவர்கள் வீட்டு பெண்களை மறந்து விடாதீர்கள். அன்னை சஃபானா வந்து நிற்கிறார்கள் அகிலத்தின் அருட்கொடையின் தர்பாரில். என் சகோதரர் ஹிதாயத்து கிடைக்க வேண்டும். அன்னை சஃபானா யார்? இந்த சஃபானா பெருங்குளத்து பெண்மணி, பெருங்குளத்து பெண்மணி. இன்னொரு பக்கம் உலகத்திற்கு முன்மாதிரியான கொடைவள்ளலாக இருந்த ஹாத்திம் காயினுடைய மகள். இங்க மதரசாக்கள்ல பாட நூல்கள்ல கொடை என்று வந்தாலே உதாரணம் ஹாத்தமு தாயும் வாங்க. பெருமானார் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர், அன்னலாரை சந்திக்காமல் மரணித்தவர். ஹாத்தம் தாயின் அன்பு மகள் வருகிறார். என் சகோதரருக்கு ஹிதாயத்திற்கு நான் வாய்ப்பளிக்க கேட்கிறேன், தாங்கள் தர வேண்டும் என்கிறார். அவர் பயந்து போய்விட்டார் என்கிறார். ஒரு இளவரசராக ஆண்டவர், இன்னொரு பக்கம் நாட்டின் ஆட்சித் தலைவராக இருந்தவர், அவர் கைதியாக பிடிபட்டு அவமானப்படக்கூடாது என்பதற்கு ஓடி போயிருக்கிறார். தாங்கள் பாதுகாப்பு கொடுத்தால் அவருக்கு ஹிதாயத்தும் வெளிச்சமாகும் என்கிறார்கள். அன்பு சகோதரி சஃபானா அவர்களின் அறிவை, அறிவின் தெளிவை, அவர்களின் வார்த்தையை, வார்த்தையில் இருந்த ஆளுமையை பார்த்த அகிலத்தின் அருட்கொடை சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உனக்கு வாய்ப்பளிக்கிறேன், நீ விடைபெறு என்கிறார்கள். நான் என் ஊரு போக வேண்டும், விடைபெறு. என் சகோதரரை சந்திக்க வேண்டும், விடைபெறு. அவர்கள் யார்? ஒரு கைதி. கைதிக்கென்று 1000 கட்டுப்பாடுகள் இருக்கிறது. எந்த நிபந்தனைகளையும் இல்லாமல், எந்த ஒரு எழுத்து ஒப்பந்தங்களும் இல்லாமல் அந்த பெண்மணியை விடைபெற வைக்கிறார்கள். அந்த அம்மா அன்னைக்கு முஸ்லிம் அல்ல. விடைபெறும் போது சொன்னார்கள், இப்படி ஒரு மாபெரும் தலைவரை நான் பார்த்ததில்லை. இவர்கள் அரசியல் அமைப்பின் தலைவர் அல்ல, இவர் ஒரு ஆன்மீக தலைவர் என்று அந்த அம்மா தன் நாவில் உதிர்த்து விட்டு சொன்னார்கள், இந்த முஹம்மதுக்கு பின்னால் என் பலம் ஈமானோடு இருக்கும் என்றார்கள். 1000 அரசியல் தலைவர்களை பார்த்தவர்கள் அந்த அம்மா. அரண்மனையிலே வளர்ந்தவர்கள் அன்னை சஃபானா. நான் சகோதரிகளுக்கு சொல்கிறேன், என் கணவனுக்கு அல்ல அந்த அம்மா பேசினது, என் சகோதரர், தைய சமூகத்தினுடைய தலைவர், ஒரு பெரிய பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்தவர், கொடுத்து கொடுத்து கறந்த செவந்த கரமுடையவர். அவருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், போங்கன்னாங்க. அந்த அம்மா நேரா ஓடி வருது. வரலாற்றை நான் சுருக்கமாகவே சொல்கிறேன். ஏன் முன்மாதிரியான அந்த பெண்மணிகளை ஏதோ பேர சொல்லி நான் இங்கே உங்களுக்கு அடையாளம் காட்டுவது அழகல்ல. அந்த வரலாற்றுக்குள்ளே நீங்கள் ஒரு முறை போய் வர வேண்டும். அந்த அம்மா நேரா போனாங்க, சகோதரரை சந்திக்கிறாங்க. சந்தித்து விட்டு சொன்னாங்க, நீங்க வாங்க, அவர்கள் அரசியல் தலைவர் அல்ல, அவர் ஆட்சியையும் புகழத்தையும் பொறுப்பையும், இன்னொரு பக்கம் பதவியை விரும்புறவங்க அல்ல. அதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்னாங்க, புகழின் அடிமை அல்ல, புகழின் அடிமை அல்ல, மதிக்கும் மனோபக்குவம் உடையவர்கள், தகுதி உடையவர்களுக்கு தகுதியை கொடுப்பவர்கள். அந்த அம்மா சொல்றாங்க, தகுதி உடையவர்களின் தகுதியை தீர்மானிப்பாங்க. நீங்க வாங்க, உங்களுக்கு கண்ணியம் கிடைக்கும். அந்த மனிதர் நம்பினார், உள்ள வருகிறார். அவர் வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருச்சு தன் மேனியில கிடந்த பொன்னாடையை தூக்கி அவர் மேல போட்டு கௌரவித்த அடுத்த நிமிடம் கண்கலங்கி போய் காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கரத்தை முத்தமிடுகிறார். அது இப்னு ஹாத்திம். நீங்கள் ஞாபகம் வையுங்கள், அவர் கலிமா சொல்கிறார். அன்னை சஃபானா கலிமையை சொல்கிறார்கள். அது இப்னு ஹாத்திமுக்கு இஸ்லாம் கிடைத்தது, ஈமான் கிடைத்தது. சராசரி ஈமான் அல்ல. இஸ்லாமிய உலகில் அவர் சேவையும் ஆற்றலும் ஈமானுக்கு கிடைத்த வரப்பிரசாதமாக இருந்தது. இஸ்லாத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய கண்ணியமாக இருந்தது அவருடைய இஸ்லாம்.
உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிகச் சிறப்பாக கௌரவிக்கிறார்கள். அந்த அதி இப்னு ஹாத்திமினுடைய கொள்கை, அவர் இந்த சமூகத்தில் செய்த அறப்பணிகள், அவர் பொருளாதாரம் இஸ்லாத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் அனைத்துக்கு பின்னாலும் சஃபானா சொல்லிக்கிறார்கள். அவர் சொன்னார், நான் எங்கோ காணாமல் போயிருப்பேன் என் சகோதரி இல்லை என்றால். அவர் சொன்ன வார்த்தை, என் சகோதரி இல்லை என்றால் எங்கோ காணாமல் போயிருப்பேன். அல்லாஹ் என்னை ஈமானோடு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சகவாசத்தில் கொண்டு நிறுத்தினானே, என் சகோதரியை நான் மறக்க முடியாது. அன்னை சஃபானாக்கள் இங்கே உருவாக வேண்டும் என்கிறேன். எங்கள் சகோதரிகளே, சஃபானாக்கள் இங்கே உருவாக வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் ஈமானில் வெளிச்சம் இல்லாதவர்களுக்கு வெளிச்சம் கொடுங்கள். அல்லாஹ்வோடு ரசூலோடு அழகிய தொடர்பை ஈமான் இருந்தும் பெறாதவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். என்ன செய்கிறது? நீங்கள் அது உடையவர்களாக இருக்க வேண்டும். முதல்ல நீங்க எப்படி இருக்கணும்? உங்களுக்குள்ளால் இந்த மார்க்கம், உங்களுக்குள்ளால் இந்த ஷரியத். இன்னொரு பக்கம் வெட்கமுடைய பெண்ணாக இருக்கணும். ஒரு பெண்ணுக்கு குறைந்தபட்சம் 7 சிபத்தை எழுதுறாங்க, நிறைய இருக்குது. நான் 7ஐயும் சொல்லிவிட முடியாது. நேரத்தினுடைய கவனத்தை ரொம்ப வச்சிருப்பேன். சரியான நேரத்தில் முடிக்கணும். மிக குறிப்பாக ஒரு பெண்மணி எப்போதும் ஒழுக்கம் சார்ந்து இருக்க வேண்டும். ஒழுக்கம் எந்த இடத்திலும் ஒரு பெண் இழந்துவிடக் கூடாது. யாருக்கு முன்னாலும் தன் ஒழுக்கத்தை காணாக்கிவிடக் கூடாது. காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரையிலும் கண் போன்று காத்து கொடுத்தது ஒழுக்கம். வெட்கமுடைய பெண்ணாக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் போய் பேசிடக்கூடாது. எல்லாருக்கும் முன்னாலும் துணிச்சலோடு நின்று விடக்கூடாது. தன் முகத்தில் இருந்து உடம்பு வரையிலும் மார்க்கம் அனுமதிக்காத எந்த பாகத்தையும் ஒரு பெண் வெளியே காட்டாதவர் என்பதோடு மாத்திரமல்ல, அழகிய பேச்சும் அழகிய செயலும். இன்னொரு பக்கம் மற்றவர்கள் பார்த்தால் இப்படி அல்லவா ஒரு ஈமானுடைய பெண் இருக்க வேண்டும் என்று சொல்லும் இடத்தில் உங்கள் வெட்க உணர்வுகள் காப்பாற்றப்பட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பணிவும் அடக்கமும் உங்களது வாழ்க்கையாக, உங்களது சொத்தாக பார்க்கப்பட வேண்டும். ஒரு பெண்ணுக்கு அடக்கம் முக்கியம், ஒரு பெண்ணுக்கு அடக்கம் முக்கியம், பணிவு முக்கியம். அடக்கத்திலிருந்து என்னைக்கு வெளியில வந்துடக்கூடாது. தந்தைக்கு முன்னாலும் நீங்கள் அடக்கமாக வேண்டும், தாய்க்கு முன்னாலும் அடக்கம் காட்டப்பட வேண்டும். இன்னொரு பக்கம் உங்கள் பிள்ளைகளோடு, கணவன்மார்களோடு உங்களுடைய அடக்கம் அவர்களை அப்படி ஒரு ரோல் மாடலில் வாழ உருவாக்கிவிடும். அடக்கம் ஒரு பெண்ணினுடைய வெளிச்சம். பணிவில் இருந்து ஒரு பெண் எப்போது வெளியில வந்து விடக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு எப்போதுமே அந்த அடக்கத்தை தாண்டி அவர்களுடைய பேச்சு கூட அமைந்து விடக்கூடாது. பணிவின் உச்சமாக உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். ஏன்? நீங்கள் தான் அடுத்த தலைமுறைகளை உருவாக்கும் இடத்தில் இருக்கிறீர்கள். அன்னை சஃபானாவினுடைய அந்த வார்த்தையில் அன்னலாரை வியந்து போகிற அளவிற்கு இருந்தது. ஆனால் ஒழுக்கம் பேணப்பட்ட பெண்மணி. ரசூல் சொன்னாங்க, எந்த குணத்தை நான் கொண்டு வந்தேனோ அந்த குணம் உன் தந்தையின் வழியே உனக்கும் கிடைத்தது என்றார்கள். அந்த அம்மாவை பார்த்து, எந்த குணமெல்லாம் என்னிடத்தில் இருக்கிறதோ, இந்த சமூகத்தை எந்த குணத்தால் வார்த்தெடுக்கிறேனோ அந்த குணத்துக்கு நீ வாரிசாக இருக்கிறாயே என்று சஃபானாவை வல்லல் நபிகள் பாராட்டிய செய்திகளை ஹதீசுகளும் வரலாறுகளும் பதிவு செய்திருக்கிறார். அந்த ஒழுக்கத்தின் சிகரம், வெட்க ஞானமுடைய அந்த வாழ்க்கை, இன்னொரு பக்கம் பணிவும் அடக்கமும் நிறைந்த ஒரு இடம். இந்த சமூகத்தின் பெண்கள் உங்கள் வாழ்க்கையை அலங்கரித்து விடும் அந்த வாழ்க்கை இருக்க வேண்டும். என் அன்பு சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கொடுத்த சில முன்மாதிரி இடங்களில் தாய், அந்த தாய்மையில நீங்க எப்படி இருக்கணும்? குறிப்பாக ஒரு 2 குணம் தாய்மையில இருக்கணும். ஒரு அழகிய தர்பியத் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். மிகச்சிறந்த வழிமார்கள், மிகச்சிறந்த சூஃபிகள், இன்னும் நான் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் அல்லாஹ்வின் நெருக்கத்தை உலகத்திற்கே சொன்ன நபிமார்கள் உங்கள் வளர்ப்பிலேயே உருவானார்கள். நபிமார்கள் உட்பட உங்கள் வளர்ப்பு அவர்களுக்கு சொந்தம். உங்கள் வளர்ப்பு ரொம்ப அழகாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை வழிநடத்துகிற போது, வளர்க்கிற போது நீங்கள் கையாள வேண்டிய விஷயம் என்று மார்க்கம் பதிவு செய்திருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் உண்மையை மாத்திரம் நீங்கள் பேச வேண்டும். உண்மையை பேசுவதற்கு போதிக்கவும் வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உண்மையைத்தான் பேச வேண்டும்.
உண்மையாகவே நடக்கவும் வேண்டும். உங்க பேச்ச பார்ப்பாங்க, உங்க முகத்தையும் பார்ப்பாங்க, உங்க பேச்ச பார்ப்பாங்க, உங்க செயலையும் பார்ப்பாங்க. உண்மையாக பேசணும், உண்மையாக நடக்கணும். அவர்கள் உண்மையாளர்களாக இந்த மண்ணில் அல்லாஹ்வின் பெரிய கிஃப்டாக நடமாடுவார்கள். அதற்கு நீங்கள் முன்மாதிரி. உங்கள் பிள்ளைகளை வளர்க்கிற இடத்தில் அல்லாஹ்வின் நெருக்கம் கொடுத்து வளர்க்கணும். என்ன சாலிஹீன்கள் வலிமார்கள் தாயின் மடியில தான் வளர்ந்தாங்க. 1,24,000 நபிமார்கள்ல எந்த ஒரு நபியும் பெண்ணாக பிறக்கல்ல. ஆனா எல்லா நபிமார்களும் அந்த தாயின் மடியிலேயே வளர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் ரொம்ப கவனம் எடுக்க வேண்டும். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, உலகமே திரும்பி பார்த்த மகான் அஹ்மத் இப்னு ஹம்பல். அஹ்மத் இப்னு ஹம்பலை பார்க்கணும்னு அல்லாஹ்ட்ட கேட்ட வலிமார்கள் இருக்கிறாங்க. அஹ்மத் இப்னு ஹம்பலோடு எங்களுக்கு ஒரு சந்திப்பை கொடு என்று கேட்ட சாலிஹீன்கள் இருக்கிறார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்வார், என் தாய் என்னை வளர்க்கிற விதம் தந்தை இல்லை, ஒரு அனாதை. எங்க உம்மா ராத்திரி தஹஜ்ஜத் தொலை என்னை எழுப்புவாங்க, என் பக்கத்தில் நின்று தொழுக, நான் அவர்கள் பக்கத்தில் நின்று தொழுகிற அந்த இடம். சகோதரிகளே, இது நீங்கள் தஸ்கியா பெற வேண்டிய நேரம். என் இதய தூய்மை என்பது நான் தூய்மையாகிவிட்டேன் என்று சொல்வதல்ல, அது என் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. உங்கள் தஹஜ்ஜத் உங்களை தூய்மை உடையவர்களாக காட்டும். நீங்கள் தஸ்கியா உடையவர்கள், அதன் அடையாளம் தஹஜ்ஜத் உங்கள் வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் தூய்மை பெற்றீர்கள் என்பதற்கு அடையாளம் உங்கள் பிள்ளைகள் வழிமார்களாகவே வளருவார்கள். அது ஒரு வாழ்க்கை என்கிறேன். நாங்கெல்லாம் தூய்மையான ஆட்கள் சொல்லக்கூடாதுங்கிற அல்லாஹ், வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ அஅலமு பிமன் இத்தகா. நான் தூய்மையான ஆள் என்று நீ சொல்றது உனக்கு அனுமதி இல்லை. யாரு தூய்மையானவங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியுங்கிறான். தூய்மை எனக்கு இருக்குது என்று பேசுகிற இடம் அல்ல, பேச அனுமதியும் இல்லை. நீங்கள் தூய்மையானவர்கள் என்பதை உங்கள் அடுத்த தலைமுறைகளை பார்த்து நாங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் வளர்க்கும் வளர்ப்பில் உங்கள் தூய்மை இருக்கிறது, உங்கள் வணக்கத்திலே உங்கள் தூய்மை இருக்கிறது, உங்கள் வார்த்தைகளிலே உங்கள் தூய்மை தெளிவாக வேண்டும். உங்களின் நடவடிக்கைகள் உங்களின் தஸ்கியாவை உலகத்திற்கு முகவரிப்படுத்த வேண்டும். எழுதுங்கள், இந்த சொற்களை உங்கள் ஆள் இதயத்தில் பதிவு செய்யுங்கள். நீங்கள் தஸ்கியாவுடைய பெண் என்றால் உங்கள் சொற்களில் வெளிப்பட வேண்டும், உங்கள் செயல்களில் வெளிப்பட வேண்டும். உங்களை பார்த்தவர்களும் பழகியவர்களும் அந்த பெண் போலல்லவா வாழ வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அதுதான் உங்கள் நல்ல முகவரி. இன்னைக்கு இந்த முகவரிகளை இந்த சமூகத்தின் நூற்றுக்கணக்கான பெண்கள் காணாக்கியே விட்டார்கள். சமூகம் கரைபடும் இடங்களில் பல பெண்களே முன்னோடியாக நிற்கிறார்கள். சமூகத்தை யாரும் விரல் நீட்டி பேச முடியாத இடத்தை வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விடை பெற்ற பின்னால் இங்கே விரல் காட்டி பேசுகிறவர்கள் உருவாகினார்கள். அதற்கு பின்னாலும் நீங்களே இருக்கிறீர்கள். குறை சொல்லவில்லை, சரி செய்ய வேண்டும். குறை சொல்லவில்லை, நான் சரியாக வேண்டும். சரியான நேரத்தில் நிறைவுபடுத்துவேன். நேரம் கேட்கறது இல்லை. எத்தனை நிமிடம் அல்லாஹ் பேச வைத்தாலும் அத்தனை நிமிடங்களும் நான் பேசுவதில்லை, என் ரப்பு வெளிப்படுத்துவான். அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையின் வெளிச்சமாக நீங்கள் ஆக்க வேண்டும். ஒரு முறை அல்ல, பல முறை மீண்டும் இந்த பதிவுகளை கேளுங்கள். நான் அப்படி ஒரு பெண்ணா என்று பாருங்கள். அஹ்மத் இப்னு ஹம்பலை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட வலிமார்கள் இருக்கிறார்கள். அஹ்மத் பின் ஹம்பல் சொன்னார், நான் உருவானதற்கு பின்னால் என் தாய் இருக்கிறார்கள். இங்கே அஹ்மத் இப்னு ஹம்பலின் தாய்மார்கள் வர வேண்டும். ஒரு தாயினுடைய ஸ்தானத்தில் நீங்கள் ஒழுக்கம் தரும் பெண்ணாக இருக்க வேண்டும். அழகிய பயிற்சி கொடுக்கிற பெண்ணாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை அல்லாஹ்வின் தொடர்பில் வார்த்தெடுக்கிற பெண்ணாக இருக்க வேண்டும். இந்த மடியில் தான் இமாம்கள் வளர்ந்தார்கள். இமாம் புகாரி அன்பு தாயில் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லையா? இமாம் மாலிக் அவர்கள் சொல்வார்கள், என் சிந்தனை வேறு பக்கம் இருந்தது, நான் படிக்க நினைத்த கல்வி வேறு, என் வாழ்க்கையை அமைக்க போட்ட திட்டம் வேறு, நான் இந்த பாதைக்குள்ளே வந்தேன்.
குர்ஆனுக்குள்ளே வந்தேன், ஹதீஸுக்குள்ளால் வந்தேன். குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருந்து இந்த சமூகத்திற்கு சட்டத்தை தொகுக்க வந்தேன். அந்த சிந்தனை எனக்கு இல்லை. அந்த சிந்தனையை என் தாயே எனக்கு கொடுத்தார்கள். உலக அரங்கில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன செய்தி. எனக்கு ஒரு ரூட் இருந்துச்சு, இப்படி வாழணுண்டு. எங்க உம்மா சொன்னாங்க, இப்படி இல்லப்பா, நீ ஹதீஸ போய் தொகுத்திருக்கா, நீ இதுவும் எடுத்துக்கா. எங்க உம்மா சொன்ன அந்த பாடம் உங்கள் சிந்தனையில் நீங்கள் மிகச்சரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். முஹம்மது பின் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தர்பாரியில இமாம் புகாரி தொழுகையின் பாடத்தை ஓதுறதுக்கு வந்து உட்கார்ந்தாங்க. பாபு ஸலாத் ஆரம்பிக்கிறாங்க இமாம் புகாரி. முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி யாருடைய தர்பாரிலே? அல்லாமா முஹம்மது பின் ஹசனின் தர்பாரில் ஒரு நாள் பாடம் நடத்தினாங்க. நடத்திட்டு சொன்னாங்க, மகனே, நீ இந்த பாடத்தை விட உங்க உம்மா ஆசைப்படுற பாடம் இருக்குது. உனக்கு அல்லாஹ் திறமையை கொடுத்திருக்கான், ஆற்றலை கொடுத்திருக்கான். நீ ஹதீஸ சேகரிக்க போங்கிறாங்க. இமாம் புகாரி சொன்னாங்கன்னா, எங்க உம்மாவும் அந்த பாடத்தை தான் சொன்னாங்க, விடைபெறு என்கிறார்கள். அதற்கு பின்னால் முஹம்மது பின் ஹசன் அவர்களுடைய உஸ்தாதுடைய அந்த வழிகாட்டுதல், அதற்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தாயாரின் வழிகாட்டுதல், இமாம் புகாரி ஹதீஸ சேகரிக்கிறாங்க. அங்கே குராசானுக்கு போகிறார்கள். புகாராவில இருந்து இமாம் புகாரி பாக்தாதிற்கு போகிறார்கள். இமாம் புகாரி மதீனா உள்ளே வருகிறார்கள். மஸ்ஜிது நபவியில பெருமானாரின் தர்பாரில் இருந்து ஒரு கிதாபை எழுதி முடிக்கிறார்கள் இமாம் புகாரி. உலகத்தின் எல்லா பாகங்களிலும் இமாம் புகாரி தங்கள் பயணத்தை விரிக்கிறார்கள். இன்றைக்கு திருக்குர்ஆனுக்கு அடுத்து புகாரி ஷரீஃப் கிடைத்திருக்குமையானால் என் தாயின் வழிகாட்டுதல் என்கிறார்கள். தஹஜ்ஜத் தொழுதேன், என் பக்கத்துல உம்மா நின்று என்ன வழிகாட்டினாங்க. தொழுது முடித்து மஸ்ஜிதுல பாங்கு சொன்ன உடனே எங்க உம்மா என் கையை பிடிச்சி பள்ளிவாசலுக்கு வாப்பா தொழுதுட்டு வந்துருந்தாங்க. நான் சின்ன புள்ள, இருட்டா இருக்கும், ஊரு இருட்டா இருக்கும். எங்க உம்மா என்ன கையை பிடிச்சி கூட்டு வந்தாங்க. பள்ளிவாசல்ல கொண்டு தொழுகிறதுக்கு உள்ள அனுப்பும் போது சொன்னாங்க, இமாம் ஜமாத்துல முன்சப்புல நில்லு, தொழுக முடிஞ்ச உடனே அங்க நீ உட்கார கூடாது, உடனே எழுந்திருச்சு வந்துடணும்னாங்க. நான் பள்ளிவாசலுக்கு போனேன். இமாம் ஜமாத்துல முன்சப்புல ஓரமா போய் நின்ன, தொழுது முடிச்சேன். எழுந்திருக்க ஒரு மாதிரியா இருக்கு, ஏன்னா எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா எங்க உம்மா நீ உடனே எழுந்திருக்கணும் சொன்னாங்க. தொழுது முடிச்சிட்டு உடனே எழுந்திருச்சு வா. எனக்கு மனசு வரல, எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனாலும் உம்மாவுடைய சொல்லு, வேகமா எழுந்திருச்சு வெளியில வர்றேன். யாரு? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். வெளியே வந்தேன், உம்மா கூட வந்தேன். வேகமா ஏன் உம்மா சொன்னாங்க கேட்கல. வீட்டுக்கு வந்த போது உம்மா என்ன வீட்டுல விட்டுட்டு அவங்க உடனே உதவி செய்து தொழுதாங்க. உம்மாட்ட அப்புறம் கேட்டேன், ஏமா யாரும் எழுந்திருச்சு வரலையே, என்ன உடனே வர சொல்லிட்டீங்களே? வேற ஒண்ணும் இல்லப்பா, அந்த அவ்வளவு வக்து ஆரம்ப வக்துல நான் சுபு தொழணும், அவ்வளவு வக்துல நான் சுபு தொழணும், பள்ளிவாசல்ல நீனும் தொழணும், வீட்டுல நீ சுபு தொழக்கூடாது, தஹஜ்ஜத்தை வீட்டுல தொழணும், சுபுகு பள்ளியில போய் தொழணும், இமாமோடு தொழணும், முதல் சப்புல தொழணும். அதுக்காக உன்னை நான் கூட்டு வந்தேன். உன்னை தனியா அனுப்ப முடியாது, நீ சின்ன புள்ள, இருட்டா இருக்குது, பயமா இருக்குது. அதனால நான் நீ பள்ளிவாசல்ல தொழுது முடிக்கிற வரைக்கும் நான் பள்ளிவாசலுக்கு வெளியில ஓரமா நின்று கொண்டு இருப்பேன். நீ தொழுத உடனே வந்தால் நான் வந்து இங்கே சுபுகு தொழ வேண்டும், அதற்காக உன்னை உடனே வரை சொன்னேன் என்று என் தாயார் சொன்னபோது அன்று முதல் ஒவ்வொரு நாளும் மஸ்ஜிதுக்கு அழைத்து என்னை கொண்டு சுபுகு தொழ வைத்துவிட்டு உம்மா வெளியில நிற்பாங்க. தொழுத உடனே ஓடி வருவேன், வீட்டுக்கு வந்து உம்மா சுபுகு தொழுவாங்க. என் தாயார் இடத்தில் அந்த படித்த பாடம் என் ஹயாத் இருக்கிற காலம் வரையிலும் சுபுகு ஜமாத் எனக்கு மிஸ் ஆகவில்லை. என் தொழுகையின் வழிகாட்டி என் தாய். பள்ளிவாசலுக்கு நான் போவதற்கு உம்மா வழிகாட்டின வாழ்க்கை. தஹஜ்ஜத் எனக்கு என் தாயை கொண்டு கிடைத்தது. எங்கள் சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன், தாய்மை ஒரு பெரிய பாக்கியம். தாய்க்கு இஸ்லாம் கொடுத்த கண்ணியம் யாரும் கொடுக்கவில்லை. இன்னொரு பக்கம் தாயின் அந்தஸ்து மகத்தானது, தாயின் அந்தஸ்து மகத்தானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், இன்ன அவுலன் நாஸி பி. அந்த அவர் கேட்டார், மனிதர்களில் எல்லாம்
சுஹ்பதி, நான் ரொம்ப நேசம் காட்டுவதற்கும் தோள் கொடுப்பதற்கும் துணை நிற்பதற்கும் சகவாசத்தோடு இருப்பதற்கும் யாரு தகுதி என்று கேட்டபோது அண்ணல் எம்பெருமான் உம்முக், உன் தாயாரே என்றார்கள். மீண்டும் கேட்டேன், என் தாயாருக்கு அடுத்து யாரோடு நான் ரொம்ப அழகா நடக்கணும்? மீண்டும் உன் தாயார் என்றார்கள். மீண்டும் கேட்டேன், மீண்டும் உன் தாயாரே என்றார்கள். அந்த தாயின் இடம் எத்தனை பெரியது! எங்கள் சகோதரிகளுக்கு சொல்கிறேன், தாய்மை பெறுகிறீர்கள் என்றால் அது மிகப்பெரிய இடம். உங்களை இத்தனை பெரிய அளவிற்கு மரியாதை கொடுக்க சொல்லி இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் பிள்ளைகள் உங்களோடு இவ்வளவு பெரிய தோள் கொடுக்க வேண்டும், துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். பிள்ளைங்களும் பாடம் பெற்றுக்கிறணும். இப்ப நான் பிள்ளைங்களுக்கு இதுல இருக்கிற பாடத்தை உணர்த்தல்ல, தாயை நாம எப்படி நடத்தணுங்கிற பாடம் இங்கே உங்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு நான் அல்லாஹ் என்னை வெளிச்சமாக்கி நூற்றுக்கணக்கானவர்கள் பயாத்து பெறுகிற இடத்துல கொண்டு நிறுத்தினான் என்றால் எங்க உம்மாட ஹிதுமத், தாயாருடைய ஹிதுமத் கடைசி வரையிலும். புகார் ஷரீஃப் பாடம் நடத்திட்டு இருப்பேன். உம்மா சொல்லுவாங்க 12 மணிக்கு வந்திருப்பான், பாட முடியும். மாணவர்களோடு கூட கொஞ்ச நேரம் இருக்கிறது இல்ல. கைரூலாவுடைய தூக்கம் பல நேரம் விட்டேன். உம்மா சொன்ன உடனே ஓடி வருவேன். 12 மணிக்கு உம்மா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. உம்மாவுக்கு ஏதாவது டீ போட்டு கொடுக்கிறது, ஏதாவது சுவையான பொருளை செய்து கொடுக்கிறது. சமையல் தெரியும். ஏன், எங்க உம்மாவுக்கு பெண் மக்கள் இல்லை, எல்லாமே ஆண் மக்கள். உம்மாவுக்கு நல்ல வாழ்க்கையை, நல்ல செயலை, நல்ல விருப்பமானதை தாய் தந்தைக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக சமையல் படித்தேன். நான் இங்கே சொல்வேன், தாயாரின் உயிரோட்டமானது துஆ இன்றைக்கும் நம்மை கண்ணியமாக்கி கொண்டிருக்கிறது. நான் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், எத்தனையோ நிகழ்ச்சிகளை நான் போக மாட்டேன். வாப்பா சொல்வாங்க, வேண்டாம் அந்த நிகழ்ச்சிக்கு நீ போக வேண்டாம், கிதுமத்துக்கு ஆள் வேணும், அந்த நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணி இருக்கிறேன். தாய்க்காக தந்தைக்காக நாம் என்ன செய்தாலும் அல்லாஹ்வின் அங்கீகாரம் கிடைக்கிறது. சும்மமன் 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 ஹதீஸை இமாம் திருமதி எழுதுகிறார், இமாம் அபூ தாவூத் எழுதுகிறார், இமாம் புகாரியும் பதிவு செய்தார். நான் ரொம்ப பெரிய சுஹபத் யாரோடு காட்ட வேண்டும், யாரோடு அழகாக நடக்க வேண்டும்? மக்களில் ரொம்ப தகுதியானவர்கள் யார்? உன் தாய், உன் தாய், உன் தாயே என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கள் தாய்மார்களை நோக்கி நான் கேட்கிறேன், நாங்கள் ரொம்ப மதிக்க வேண்டிய இடம் உங்களோடு இருக்க வேண்டும் சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். நீங்கள் அன்போடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், தட்டி கொடுத்தும் வளர்க்க வேண்டும். இன்னொரு பக்கம் அல்லாஹ்வின் நினைவை ஊட்டி வளர்க்க வேண்டும், சாலிஹீன்களின் வரலாறை சொல்லி வளர்க்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு என் வரலாறை சொல்லிக் கொடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் பிள்ளைகளுக்கு என் வரலாறை சொல்லிக் கொடுங்கள். நபி எப்படி பிறந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் சிறுபிராயம் எப்படி, வாலிபம் எப்படி, எத்தனை ஒழுக்கம் சார்ந்து நபியினுடைய நிலைப்பாடுகள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இப்ப நான் கேட்கிறது, நீங்க என்ன செய்துட்டீங்கன்னா கேட்கல, உங்களுடைய குறைகளை விரித்து பேச நான் விரும்பவில்லை. இனி நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று மாத்திரம் போதிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கடந்து வந்த பாதையை பாருங்கள். இங்கே சொன்னதற்கெல்லாம் டிக் பண்ண முடியுமான்னு பாருங்க. இல்லை, இனியாவது இங்கே சொன்னதை எடுத்து நடக்க வேண்டும் என்ற உறுதி பெற வேண்டும். எங்கள் ஜமாஅத்துல் உலமாவினுடைய சங்கைமிக்க ஆலிம்களின் இந்த தஸ்பியா வகுப்பின் நோக்கம், மிகச்சிறந்த ஒரு தாய் இங்கே உருவாக வேண்டும், மிகச்சிறந்த ஒரு தாய் இங்கே உருவாக வேண்டும். நாளைய சமூகம் தலை நிமிரும் இடத்தில் வார்த்தெடுக்கிற பெண்கள் நீங்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எத்தனை பெரிய வாழ்க்கை வழிகாட்டுதலை காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். பெருமானாரினுடைய தர்பாரில் அன்னை உம்மு ஹக்கீம் ஓடி வந்தார். அன்னை உம்மு ஹக்கீம் ஓடி வந்தார். நான் பாதுகாப்பு தேடி நிற்கிறேன் யா ரசூலல்லாஹ். யாருக்குமான்னு கேட்டாங்க. சிந்தனை தெளிந்த பெண்மணி, உலகத்திற்கே தத்துவம் பேசிய பெண்மணி அன்னை உம்மு ஹக்கீம். சகோதரிகளே, நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டிய இடத்தில் நூற்றுக்கணக்கான என்று நான் சொல்ல மாட்டேன், ஆயிரக்கணக்கான பெண்மணிகள் இந்த தீனின் வெளிச்சம் காட்டும் இடத்தில் நின்றிருக்கிறார்கள். தீனுக்கே வெளிச்சத்தை சேர்த்த பெண்மணிகள், லட்சோப லட்ச சாலிஹீன்களை உருவாக்கிய பெண்மணிகள் அன்னை உம்மு ஹக்கீம் பெருமானாரின் தர்பாரில் வந்து நிற்கிறார்கள். எனக்கு ஒரு வரம் வேண்டும் நாயகமே. என்ன வரம்னு கேட்டாங்க. ரொம்ப தெளிந்த பெண்மணி இல்லையா? உலகத்திற்கு ஞானத்தை பல பேர்கள் பாடம் பெறும் இடத்தில் நின்ற பெண்மணி இல்லையா? என் கணவனுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டாங்க. யார் அவருடைய கணவர்? இக்ரிமா. ஓடி போகிறார், கடல் கடந்து ஓடுகிறார். ஏன்? மன்னிப்பு இல்லை என்று பெருமானாரால் பிரகடனப்படுத்தப்பட்ட மக்காவின் குற்றவாளிகளில் அவர் பேரும் இருந்தது.
எங்கு கண்டாலும் அவர்களை ஷூட்டிங் ஆர்டர், எங்கு கண்டாலும் கொல்லுங்கள் என்று சொல்லப்படும் இடத்தில் வாழ்ந்தவர்கள். மிகப்பெரிய தீய சக்திகளை ஈமானுடையவர்களோடு கட்டவிழ்த்து விட்டவர்களில் அவர் பேர் இருந்தார். இக்ரிமாவுடைய பேர் ஓடிவிட்டார். எனக்கு மனசு கேட்கல நாயகமே, அவர் ரொம்ப கொடிய செயலை ஈமானோடு செய்திருக்கிறார், இஸ்லாத்தோடு. அவருக்கு வரம் தாருங்கள், பாதுகாப்பு உண்டு நீங்க சொன்னா நான் கூட்டு வருவேன், எனக்கு நோக்கம் ஒண்ணும் இல்லை, உங்களுடைய தர்பாரில் அவர் விழ வேண்டும். எந்த தர்பாரை பகைத்துக் கொண்டாரோ, எந்த தர்பாரை நோக்கி வந்தவர்களை எல்லாம் நாசப்படுத்தினாரோ, அந்த தர்பாரில் அவர் நெத்தி விழ வேண்டும். என் கணவர் ஹிதாயத்திற்கு சொந்தமாக வேண்டும், வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்கிறார். அன்னை உம்மு ஹக்கீம், விடைபெறு, வாய்ப்பளிக்கிறேன், ஒரு அறிவிப்பு, இக்ரிமா வருவார், அவரை தாக்கக்கூடாதுன்னு சொல்லல, அவரை குறை சொல்லி விடாதீர்கள், அவர் தந்தையை கூட குறை சொல்லாதீர்கள், இக்ரிமாவின் தந்தையை குறை சொல்லாதீர்கள். யாரு? அபூஜஹல். ஏன்னா இக்ரிமா வரும்போது அபூஜஹல் மோசமான ஆளு நீங்க சொல்லிட்டா இக்ரிமா சங்கடப்படுவார். இக்ரிமா எதிரி, அவங்க அத்தா அதை விட பெரிய எதிரி, அவர் தந்தையை கூட குறை சொல்லாதீர்கள். என் கணவனுக்காக ஒரு வரம், பாதுகாப்பு வேணும், அவர் இந்த தர்பாரில் விழ வேண்டும். பாருங்கள் சகோதரிகளே, உம்மு ஹக்கீம்கள் இங்கே உண்டா? உம்மு ஹக்கீம் ஒரு முன்மாதிரி பெண் இல்லையா? என் கணவன் நாசமடைந்து விடக்கூடாது, அவர் ஏற்கனவே செய்த வழிகேட்டில் இன்னும் மூழ்கிவிடக் கூடாது, அவர் வெளிச்சம் பெற வேண்டும், ஹிதாயத்து பெற வேண்டும். நபியின் தர்பார் அவருக்கு அடுத்த காலத்திற்கு வகை சொல்ல வேண்டும். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை இன்னும் 3 நிமிஷத்துல முடிச்சுக்கிடுவேன் இன்ஷா அல்லாஹ். நேரம் நெருங்கி இருக்கிறது, துவங்கி சரியாக 1 மணி நேரம் நிறைவுபடுத்துகிறேன். அன்னை உம்மு ஹக்கீம், என் கணவரின் ஹிதாயத், உங்களிடத்தில் பிச்சை கேட்கிறேன் என்கிறார்கள். மாணவி அனுமதிக்க ஹஜ்ரத் இக்ரிமா உள்ளே வருகிறார். பல நாட்களுக்கு பின்னால் ரசூல் அவர்களை கண்ணியப்படுத்தி, பொன்னாடை போட்டி, கௌரவப்படுத்தி, கலிமாவை முத்தமிடுகிறார், சுவாசிக்கிறார், அண்ணல் தர்பாரில் தன்னை அடையாளம் காட்டுகிறார். அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, எவ்வளவெல்லாம் ஈமானுக்கு எதிராக என் வாலிபம் கடந்ததோ, எத்தனை சங்கடங்களை மூமின்களுக்கு கொடுத்தேனோ, இனி இந்த வாழ்க்கை இருக்கும் காலம் வரையிலும் இஸ்லாத்தின் வெற்றிக்காக என் பலம் அத்தனையும் இருக்கும் என்றார். அஸ்லம வஹஸன இஸ்லாமஹு, அவரை பத்தி எழுதுற முதல் வார்த்தை தங்க எழுத்தால் பதியப்பட்டது. இக்ரிமா இஸ்லாமானார், இஸ்லாத்தை அழகாக்கிக் கொண்டார். என் இஸ்லாம், என் மனது உம்மு ஹக்கீமே காரணம். இக்ரிமா சொல்வார், என் கணவனின் நேர்வழிக்கு பின்னால் நான் இருக்க வேண்டும், என் கணவனை தொழுகையாளியாக நான் மாற்ற வேண்டும், இறை சிந்தனை உடையவராக மாற்ற வேண்டும், நேர்மையான தொழிலாளியாக முதலாளியாக மாற்ற வேண்டும், என் கணவனுக்குள் அல்லாஹ்வின் அச்சத்தை கொடுக்க வேண்டும், என் கணவன் ராத்திரி தூங்கினால் தட்டி எழுப்ப வேண்டும், எழுந்திருக்க யோசித்தால் சில துளிகள் தண்ணீரை தெளித்து விடுங்கள். நிஅமத்துன் நிசா, மிகச்சிறந்த பெண்மணி, அந்த பெண்மணியே என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நல்ல கணவனை உருவாக்கும் இடம் உங்களுக்கு இருக்கிறது, நல்ல பிள்ளைகளை உருவாக்கும் இடம் உங்கள் முன்னோடிகளான பெண்களின் மிகச்சிறந்த வாழ்க்கையில் பார்க்கும் இடமெல்லாம் பிரகாசிக்கிறது. எனவே இந்த தஸ்கியாவின் வகுப்பில் உம்மு ஹக்கீம் உருவாக வேண்டும், சஃபானா உருவாக வேண்டும், சாந்த நபியின் ஆயிஷா உருவாக வேண்டும், கல்வியின் களஞ்சியம் ஆயிஷா அன்னை கதீஜா உருவாக வேண்டும். இன்னும் நூற்றுக்கணக்கான பெண்களின் வரலாறு உங்களுக்கு முன்னால் பாடம் படித்துக் கொண்டிருக்கிறது, பாடம் படித்து தந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு பெண்கள் முன்மாதிரி. இனி முன்மாதிரி பெண்களை பார்த்துட்டோம், இனி வரும் காலம் நம்மை முன்மாதிரி பெண்ணாக மற்றவர்கள் எடுக்க வேண்டும். அந்த வீட்டில் அந்த அம்மா எவ்வளவு சீதேவி, அதற்கு மனைவி ரொம்ப சீதேவி, அதற்கு உம்மா நல்ல சீதேவி, சாலிகு பையன் அவங்க உம்மா, அவங்கள மாதிரி இபாதத்து யாரும் இல்லை. இபாதத்தில் தலை சிறந்து மாறுங்கள், கல்வியில் சிறந்து மாறுங்கள், அல்லாஹ்வின் அச்சம் உங்களுக்குள் இருக்கட்டும். உங்கள் வீடு அவன் நினைவில்லாத வீடாக இருக்கக்கூடாது. உங்கள் குடும்பத்திற்கு பரக்கத் வர வேண்டும், நிம்மதி வர வேண்டும், வீடு அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்ற வீடாகணும். அந்த வீட்டில் நீங்கள் சீதேவிகளாக மிகச்சிறந்த இபாதத்துடையவர்கள்
நிறைந்தவர்களாக, ஒழுக்கம் நிறைந்தவர்களாக, அல்லாஹ்வோடு தொடர்புடையவர்களாக இருந்து விடுவீர்களே, ஆனால் உங்க வீட்டின் பக்கம் அல்லாஹ்வின் பார்வை பட்டுக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட பெண்களை எங்கள் ஜமாத்துல் உலமாவின் இந்த முயற்சி உருவாக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீங்கள் மிகச்சிறந்த எதிர்காலத்தை நாளைய சமூகத்திற்கு தர வேண்டும். கொஞ்ச காலம் நீங்கள் வளர்ப்பில் செய்த குறைகளால் இன்றைக்கு போதைக்கு அடிமையான நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள். கஞ்சாவிற்கு அடிமையான இளைஞர்கள் எங்கள் கண்முன்னால் காட்சி அளிக்கிறார்கள். பெருநாட்களில் நாங்கள் தொழுகைக்காக மக்களை அழைத்து போகிற போது வழிநடத்த வேண்டிய வாலிப சமூகம் எங்கோ அவர்கள் சிதைந்து போய் கிடக்கிறார்கள். மோகங்களுக்கும் காமங்களுக்கும் அடிமைப்பட்ட எங்கள் சமூகத்தினுடைய இளைஞர்கள், எங்கள் சமூகத்தின் இளைஞிகள் பெண்கள் இருக்கிறார்கள். பெத்த தாயை விட்டுவிட்டு 18 ஆண்டுகள் வளர்த்த தாய் வேண்டாம், தந்தை வேண்டாம் என்று தீனை விட்டுமே வெளியே போன பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கல்வியை கொடுத்ததால் வெளிச்சமாகுவார்கள் என்று நினைத்தோம். வெளிச்சத்தையே விட்டு இருட்டுக்குள்ளே போயிருக்கிறார்கள். ஒழுக்கத்தை விட்டுட்டு போகல, தீனின் கோட்டையை விட்டுமே வெளியே போயிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை நாங்கள் குறை சொல்லவில்லை. காமத்திலும் மோகத்திலும் இன்னொரு பக்கம் போதையிலும் கிடந்து அசிங்கப்பட்டு கிடக்கிற இந்த சமூக இளைஞரை குறை சொல்லவில்லை. நீங்கள் வார்த்தெடுத்த விதத்தை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பார்த்து கண்ணீர் வடித்து தௌபா செய்ய வேண்டும். அடுத்து நாம் உருவாக்குவோம். அந்த மாதிரியான இளைஞர்களோ இளைஞர்களோ இந்த மண்ணில் இனி நடக்க மாட்டார்கள். அதுதான் இந்த தஸ்தியாவின் நோக்கம் என்று சொல்லி எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒரு அழகிய காலம் இனி உருவாக தௌஃபீக் செய்வானாக. இனி முன்மாதிரி ரோல் மாடல் பெண்ணாக நானாக வேண்டும். என் மனைவி ஒவ்வொருத்தங்களும் நியத்து பண்ணுங்க, என்னுடைய வீட்டு பெண் இருக்கணும், பெண்கள் முடிவெடுக்கணும், நான் ஆகணும், என் மகள் ஆகணும், என் தாய் ஆகணும், என் சகோதரி ஆகணும். நீங்க முடிவு செய்யணும். என் மனைவியை, என் தாயை, என் பிள்ளையை ஒரு முன்மாதிரி பெண்ணாக உருவாக்குவேன். நான் எல்லா இடத்திலையும் சொன்னேன், நான் ஆலிமான என் பெண் மக்களை ஆலிமாக்கினேன். நான் உஸ்தாதாக ஆனேன், என் பெண் மகளை உஸ்தாதாக்கினேன். நான் நாசிர் பிரின்சிபாலாக ஆனேன், என் பெண் மகளை, மூத்த மகளை ஒரு நிஸ்வானின் பிரின்சிபாலாக ஆக்கினேன். நான் ராத்திரி தஹஜ்ஜத்தில் நிற்பேன், பக்கத்தில் அழுகை குரல் கேட்கும். யார் என்று பார்த்தால் என் மகள் சுஜூதில் அழுது கொண்டிருப்பார். நான் பெருமைக்காக சொல்லவில்லை, நான் ரப்போடு இழுத்துக் கொண்ட அழகிய இடம் என் பிள்ளைக்கு கூட நான் கொடுக்காமல் போனால், என் தாய்க்கும் என் சகோதரிகளுக்கும் என் குடும்பத்திற்கும் நான் கொடுக்கவில்லை என்றால் எத்தனை லட்சம் பேர்கள் என் பேச்சை கேட்டோ, என் வாழ்க்கையை கேட்டோ, என் பையத்தை பெற்றோ அவங்க ஹிதாயத்து பெற்றாலும் குடும்பத்தில் அந்த ஹிதாயத்து வேண்டாமா? அந்த வெளிச்சம் வேண்டாமா? முதலில் உங்கள் குடும்பத்தில் சீதேவிகள், சாலிக்கியங்கள், அல்லாஹ்வின் அச்சம் உடையவர்கள், அவனை விட்டும் ஒரு நொடி மறக்காமல் வாழ்கிறவர்கள், கனவிலும் ரப்பை மறக்காதவர்கள் எங்க வீட்டில் இருக்கணும். தாய்மார்கள் உறுதி எடுங்கள். வந்திருக்கிறவர்கள் என் அன்பு சகோதரர்கள், சமூகத்தை வழிநடத்துகிற ஆலிம்கள் உட்பட எல்லோருக்குமாக சொல்கிறேன், எங்கள் வீடு வெளிச்சமாகணும், அல்லாஹ்வின் பார்வைப்படும் வீடாகணும். என் கல்பு ரப்பை தவிர யாருக்கும் இடம் கொடுத்து விடக்கூடாது. என் கல்பில் 1000 தடவை நான் பார்த்தால் அல்லாஹ் மட்டுமே இருக்க வேண்டும். கவலைகள் போகும், துன்பங்கள் போகும், காமங்கள் கபரடிக்கு போய்விடும். அல்லாஹ் இதயத்தில் வந்தால் அப்படிப்பட்ட இதயம் இங்கே எல்லோருக்கும், எங்கள் சகோதரிகளுக்கும் எல்லாம் அல்லாஹ் இருக்க செய்வானாக. நீண்ட ஆயுளை தருவானாக, நோயில்லா வாழ்வை தருவானாக, குன்றாத சுகத்தை தருவானாக, நிரப்பமான ஈமானை தருவானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தமும் அவன் அன்பும் இஷ்கும் கலந்து ஓட வைப்பானாக. கனவில் கூட அவனை மறந்து விடாமல் வாழச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது வீட்டு பெண்களை அல்லாஹ்வின் அருள் பெற்ற பெண்களாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உரிய காலத்தில் அவர்கள் பெறும் அத்தனை பாக்கியங்களையும் அல்லாஹ் கொடுத்து வைப்பானாக. பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. இதுவரைக்கும் திருமணமாகாத எங்கள் பிள்ளைகள் அல்லாஹோடு ரசூலோடு தொடர்புடையவர்களை திருமணம் செய்ய தௌஃபீக் செய்வானாக. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு சாலிகான ஆண் பெண் குழந்தைகளை நசீபாக்குவானாக. வறுமையை போக்குவானாக, தரித்திரத்தை நீக்குவானாக. ஹயாத்து வரையிலும் நாமும் நமது குடும்பமும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. நம்ம பிள்ளைகள் சுய நினைவோடு வாழச் செய்வானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து, அதன் செலவு சிரமங்களிலிருந்து இரக்கமுள்ள ரப்பு நம் யாவரையும் பாதுகாப்பானாக.
நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து குறிப்பாக இங்கே மூத்த ஆலிமாக சமூகத்தின் பல்லாயிரம் ஆலிம்களை உருவாக்கிய அல்லாமா அஹ்மதுல்லாஹ் ஹஸரத் தாமத் பரக்காத்துஹும் போன்றவர்களின் உயிரோட்டமான துஆ, அருள் நிறைந்த நபியின் வாரிசுகளான எங்களை எல்லாம் இன்றைக்கு மகிழ்வித்துக் கொண்டிருக்கிற எங்கள் ஆலிம் பெருமக்கள் இளம் மௌலவிகள் உங்கள் பரக்கத்தான துஆவை ஆதரவைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வட்டார ஜமாத்துல் உலமா இன்னும் ஜொலிக்க வேண்டும். உங்களால் லட்சோப லட்சம் மக்கள் அல்லாஹ்வை அடைந்தார்கள் என்று மறுமை உங்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.